இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் திருப்பத்தூர் நகர் பகுதிக்குள் உள்ள தனியார் பள்ளிக்குள் நுழைந்த சிறுத்தை ஒரு பள்ளி பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த முதியவரை தாக்கியதில் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளிக்குள் இருந்து தப்பி அருகில் இருந்த கார் ஷெட்டுக்குள் தஞ்சம் அடைந்தது. தொடர்ந்து அந்த கார் ஷெட்டில் ஏற்கனவே இருந்த 4 பேர் சிறுத்தையை கண்டு பயந்து காரினுள் சென்று கதவை மூடிக்கொண்ட நிலையில் அவர்கள் அளித்த தகவலின் பெயரில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட அலுவலர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பகுதியில் உள்ள பள்ளியில் இருந்த மாணவர்களை உடனடியாக பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வராதவாறு எச்சரிக்கை செய்தனர். அதன் பிறகு கார் ஷெட்டில் இருந்த சிறுத்தையை பிடிக்க சிறப்பு பயிற்சி பெற்ற வனத்துறை வீரர்கள் மற்றும் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க மருத்துவர் சுகுமார் தலைமையிலான கால்நடை மருத்துவ அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஓசூர் மற்றும் சேலம் பகுதியில் இருந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக சுமார் 5 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு கார் ஷெட்டினுள் சிக்கியிருந்த ஒரு முதியோர் உட்பட 4 பேரை மீட்டனர். பின்னர் சுமார் 11 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு கால்நடை மருத்துவர் சுகுமார் சிறுத்தை பதுங்கி இருந்த கார் ஷெட்டினுள் சென்று மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை மயக்கமடைய செய்தார். பின்னர் மயங்கி விழுந்த சிறுத்தையை கூண்டில் அடைத்து அதற்கு உரிய மருத்துவ பரிசோதனை செய்து அதனை காப்பு காட்டில் விட எடுத்துச் சென்றனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மண்டல வன அலுவலர் கூறுகையில், இந்த சிறுத்தை சுமார் 4 இருந்து 5 வயது இருக்கலாம். எனவே இத்தகைய சிறுத்தை வகையான விலங்குகள் நகர் பகுதிக்குள் வருவது பல்வேறு இடங்களில் நடைபெற்றுள்ளதாகவும், அப்படி வந்து இந்த சிறுத்தையை மாவட்ட நிர்வாக, வனத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் சிறப்பாக செயல்பட்டு பிடித்துள்ளதாகவும், பிடிப்பட்ட சிறுத்தையை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக்கு பின்பு அதற்குரிய இடத்தில் கொண்டு சேர்க்கப்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற வன விலங்குகள் நகர் பகுதிக்குள் வராமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.